வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கின அப்புறம் 1.5 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை கவர் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத தயிரை எடுத்துக்கணும். தயிர் சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 3-4 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1/2 கப் வெந்நீரை சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்த அப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகளை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இலையை சேர்த்துக்கோங்க. எக் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.